ஹை ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் முறுன்னு ஒரு பக்கோடா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. வீட்டில் செஞ்சிட்டோம்னா நம்ம இனிமேல் கடையில் வாங்கவே மாட்டோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நார்மல் சைஸ் வெங்காயம் 3 நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு நல்லா இது மாதிரி பெசரி எடுத்துக்கோங்க. வெங்காயம் தனித்தனியாக அந்த மாதிரி லேயராக வரணும். மல்லி இலை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி இருந்தால் போதுங்க. மல்லி இலை கொஞ்சமாக, கருவேப்பிலை ஒரு 2 கொத்து, பச்சை மிளகாய் 2. அடுத்ததாக மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு தூள் உப்பு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு போட்டோம்னா தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு வருங்க. அடுத்ததாக கடலை மாவு 100 to 150 கிராம் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணி பார்த்தோம்னா அளவு நமக்கு கரெக்டாக தெரியுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்திலே நம்ம முடிஞ்ச அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். பத்தாததுக்கு தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணுறோம். இப்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. மறுபடியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது பூண்டு ஒரு பெரிய சைஸ் பூண்டு ஒன்று, தோல்லாம் உளிக்க தேவையில்லைங்க. அதை அப்படியே போட்டு இந்த மாதிரி இடித்து ஆட் பண்ணிக்கோங்க. பக்கோடாவோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இடித்த பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1 to 2 டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கட் பண்ணி மிக்ஸ் பண்ணுற வேலை மட்டும்தாங்க என்னது. பொரிக்கிற வேலையெல்லாம் என்னுடைய கணவர் செஞ்சார். பொரிக்கிற வேலைனாவே எப்பயுமே எனக்கு ஹெல்ப் பண்ணுவாருங்க. எண்ணெயில் போடும் பொழுது உதிரி உதிரியாக போடணுங்க. போட்டுட்டு நாம் அப்புறமேட்டு திருப்பி விடணும். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா பக்கமும் நல்லா வெந்து முறுமுறுன்னு வெந்து வரணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு போகிறீங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். நல்லா கிறிஸ்பியாகவும் வருங்க. நல்லா வெந்த பிறகு நாம் அதை எடுத்துடலாம். அவ்வளோதான், வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடுறோம். அதே போல் மீதி இருக்கிறதையும் நம்ம போட்டுக்கலாம். ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இதை டக்குன்னு உடனே செஞ்சு கொடுத்துர்லாங்க. ஒரு அடுப்பில் டீயை வச்சுக்கிட்டே இன்னொரு அடுப்பில் நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். வெங்காயம் மட்டும்தான் நம்ம கட் பண்ணோம். மற்றபடி பொரிக்கிற வேலைலாம் ரொம்ப ஈஸிங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கடையில் வாங்கி கொடுக்கறத விட வீட்டிலையே நம்ம பொரித்து கொடுத்தோம்னா ஆரோக்கியமாக இருக்குங்க. மீதி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ரச சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே இது நல்லா சூப்பராக இருக்குங்க. லாஸ்ட்டாக கருவேப்பிலை ஒரு 3 கொத்து போட்டு நம்ம நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். முறுமுறுன்னு வர அளவுக்கு நல்லா பொரிச்சுக்கோங்க. பொரித்து எடுத்துட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பக்கோடாவில் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை வாசம் அந்த பொரிச்சது போட்டோம்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. நம்ம கருவேப்பிலையோடு சேர்த்து சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக முறுமுறுன்னு இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.